அப்படிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி அறமா சிட்டுக்குருவி வந்து பாருங்க. ஒரு ஹோண்டா அமேஸ் வந்து பாருங்க சார். வண்டினா வண்டி அந்த மாதிரி சார். 2 வண்டியும் ஒன்றுக்கு ஒன்று வாங்க சார். அதாவது 100ல் 1 சொல்லுவாங்க, 1000ல் 1 சொல்லுவாங்க, லட்சத்தில் 1 சார். லட்சத்தில் 1னா இந்த வண்டி தான் சார். சார் அச்சு சொல்ல சார் செம்மையா சார் வண்டி சார். உண்மையாக சொல்கிறேன் 2026 27 எப்படி ஓட்டத்துக்கு அந்த மாதிரி சார் வண்டி. ஹோண்டா அமேஸ் 16 17 2 ஓனரு. கஷ்டம் பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் தயவுசெய்து வந்து என்ன வேலைக்கு ஓகணும்னு நான் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும். விலையை மட்டும் கேட்டுறாது. வேணுன்ற ஃபோனில் கேளுங்க, கமாலில் கேளுங்க. இன்றைக்கெலாம் ஒரு ஷிஃப்ட் டிசி எடுத்துனாக்கா 5 ரூபா 4.25 4.50 விற்குது. 16 17 நான் இந்த வண்டி எவ்வளோ தரும் கேளுங்க. 16 மேலே ஷிஃப்ட் டிசினா 6 ரூபா 6 விற்குது. ஆனால் இந்த ரேட்டுக்கெலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரப்போகிறேன் நான். அடுத்து பாருங்கள் சிட்டுக்குருவி பாருங்கள். சரியான வண்டி 1,60,000 கேட்குற 150. அதாவது பெட்ரோல் டு எல்பிஜி டேங்க் என்டாஸ்மெண்ட்டோடு வண்டி. இன்னும் 60 மாதம் வண்டி. நீங்கள் வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. 1000ல் 1 லட்சத்தில் 1 சார். நல்லா இருந்தால் மட்டும் தான் சரணம் கொடுப்பேன். இந்த வண்டி நான் ஓட்டி பார்த்தேன் அந்த மாதிரி வண்டி. இதில் வந்து நான் குறைன்னு வந்து இருந்துச்சுனாக்கா நான் சொன்ன ரேட்டு வந்து 50 கம்பெனி எடுத்து கொடுப்பேன் சார். ஏன்னாக்கா வண்டியில் குறையே இல்லாத வண்டி இது. நான் சொன்ன மாதிரி இருக்கும். சரணம் சொன்னாக்கா உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக சார் வண்டி. சிட்டுக்குருவி போயிடும் அட்டகாசமாக சார். சிட்டுக்குருவி ஒரு பாருங்க. சீட்டு கவர்லேருந்து 2006 7 ரிஸ்ட்டு 2 ஓனரு 5 டயரு புது டயரு. ஏசி பக்கா ஒர்க்கிங்கு. பின்னால் வா. இந்த பாருங்க இண்டிகேட்டர் எல்லாமே வருது பாருங்க. பெட்ரோல் டு எல்பிஜி சார். இது எந்த போய் டேங்க் தெரியுமா? 70 லிட்டர் கெப்பாசிட்டி. சும்மா கேஸ் பிடிச்சிட்டு போனால் சும்மா தண்ணி மாரி போச்சு வண்டி. இதே 800 போன வாரம் ஒன்று விற்றேன். அதேமாரி ஒரு 800 வச்சு சூப்பராக சார். ஒரு ஐர் வண்டி விட்டுறாதீங்க. இந்த வண்டி பாருங்கள் ஒரு வக்கீல் அட்வொகேட் வண்டி சார். வக்கீல் எப்படி கருப்பு கோட்டு போட்டு சும்மா கெத்தாகிற அது மாதிரி கெத்தா சார். சின்ன கைக் பீக்கு சவுண்ட் விடுவார் சார். சஸ்பென்ஸ் வந்து ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட். அதாவது அமேஸ்லேருந்து பார்த்தினாக்கா ஐடி டேக்கு, அதாவது ஐவி டேக்குன்னு சொல்லிட்டு டாப் மாடல் வந்து. அதாவது அமேஸ்லேருந்து எஸ்எக்ஸு டாப் மாடல். ஏசி பவர் சேன் பவர் விண்டோ சென்ட்லாக்கு 2 ஏர் பேக்ஸ் டமால் செம்மையா உள்ளே பாருங்களா. வண்டி இன்ட்ரில் பாருங்களா. இந்த பாருங்க 4 டயரும் நறுக்கு குறைய சொல்ல முடியாது சார். 5 ரூபா கேட்டு 4.25 கேட்குறாங்க. கெட்ட வாங்க ஒரு 4000 ரூபாய் ரேஞ்சு நடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடு. 16 17 இது பாருங்க. இந்த ஒரு ஏர் பேக் பாருங்க. இது ஒரு ஏர் பேக் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஏர் பேக் இருக்குதுங்க. டச் ஸ்கிரீன் செட்டு சார். இது மட்டும் 34,000 ரூபாய் செட்டு மட்டுமே. 34,000 ரூபாய் செட்டு மட்டுமே. அதாவது சப்பு ஆம்பு சும்மா தண்டு. இது மாதிரி இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. டீசல் இன்ஜின் இருக்குது. பெட்ரோல் டீசல் இன்ஜின் சும்மா இன்ஜின் ஆறதே தெரியல சார். அந்தமாரி ஸ்மூத்னஸ் சூப்பராக சார் வண்டி. சரியான ஸ்மூத்னஸ்ஸு. தன்மை வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்கிட்ட வண்டி. 55 136 இவ்வளோதான் ஓடிக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்தினாக்க வெறும் 34,000 தான் இந்த 800 ஓடிக்குது. இது பாருங்கள். இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்குது. எதுவுமே கிடையாது அதில். அதே மாதிரி மைலேஜ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 12 15 சார் 22 கொடுங்க சார் இந்த வண்டி மைலேஜ். டீசல் வண்டி எடுத்து நேராக திருச்செந்தூர் போயிட்டுங்க ஃபேமிலியாக. விட்டுறாதீங்க. அருமையான வண்டி. இந்த பாருங்க இண்டிகேட்ரு. அதாவது ப்ளூ பல்பு எல்இடி பல்பு. இது இந்த பல்பு மட்டுமே 6,500 பல்ப் மட்டுமே. எல்இடி பல்ப் மட்டும் 6,500 போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வைப்பர் பாருங்கள். அதே மாதிரி தண்ணி பாருங்கள். இதை பாருங்கள். இண்டிகேட்டர் வச்சுதா பாருப்பா. இண்டிகேட்டர் வச்சுதா அந்த பக்கம் பார். சும்மா 800 ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்களா. வாங்கலாம். சார் இன்ஜினு இந்த வழி கெட்ட காட்டுப்பா. இந்த பாருங்க
கேஸ் சார் இது. அதாவது லவட்டா கிட்டு இது. அப்போ வந்து லவட்டா கட்டினா ஃபேமஸ்ஸு. இப்போ சிஎன்சி லவட்டா கட்டினா அவ்வளோ நல்லா தண்ணி மேச வண்டி ஓட்டுது. குறையே சொல்ல முடியாது சார். இந்த பாருங்க சேஸ் நம்பர்லாம் பாரு பக்கா இருக்கும். இந்த பாரு கவுல் பேனல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் டேக் பாருங்கள். தண்ணி கூலண்ட் ஆயில் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கும் சார். ஐயர் வண்டி செம்ம ஐயர் எப்படிக்கிறாரோ செம்ம அருமையாக அது மாதிரி சார் வண்டி வேணுன்ற எடுத்துங்க. 150 கேட்குறாங்க. ஆனால் 150 பாருங்க. லைட்டு பாருங்கள். அதேமாதிரி இண்டிகேட்டர் பாருங்கள். எல்லாமே சார் குறையே சொல்ல முடியாது வண்டி. அதாவது 100ல் 1, அதாவது 1000ல் 1 சொல்லலாம், லட்சத்தில் ஒரு வண்டி. உண்மையிலே நல்லா இருக்குது. பெருமைக்கு ஆஹாவோ சொல்கிற சரணம் கிடையாது. நல்லா இருக்குது நல்லா. அப்புறம் வந்து சரவணா என்ன சரவணா காலைல வரத்தில் விற்றுட்ட சரவணான்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. என்ன சரவணா வரத்தில் விற்றுவிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடாதீங்க. நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. போனால் வராது, பொழுது போனால் நிற்காது. விட்டாதீங்க. சரவணன் வீடியோ போட்டால் உங்களை பற்றி தெரியும். நல்ல வண்டி. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 475 கேட்டு 450 கேட்குறாங்க இந்த வண்டியை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 150 கேட்குறாங்க. வாங்க நெகோசியேட் பண்ணித்தரேன். என்ன சரவணா உள்ள ரேட் சொல்கிறேன்னா, ஆனால் 16, 17:2 ஓனரு, 2006, 7:2 ஓனரு. சூப்பராக சார் வண்டி. குறன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை சார் வண்டி. விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நமது இடம் பார்த்துட்டு வேலூர் டு சென்னை போகிற பைப்பா திருச்சி சார். காலையில் மணி 5 மணிக்கு கூட நான் வந்துடுவேன். 5, 6, 7லாம் நான் 9, 10 மணி வரைக்கும் கடையில் இருப்பேன். அப்புறமேட்டு எல்லா கஸ்டமர் கூப்பிட்றதுக்கு எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் 10 மணிக்கு போனால் 3 மணி தான் வருவேன். இதனால் இந்த இதான் நடக்க போகுது. அதனால் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு வந்து எடுத்துன்னு போங்க. விட்றாதீங்க. டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கா, வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். எப்படி இருக்கா? ஜம்முன்னு இருக்கும். வாங்க விட்றாதீங்க. போனால் வராது, போகுது போனால் நிற்காது. அருமையான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. போயிட்டு பிறகு என்ன சரவணா போயிச்சே சரவணான்னு வருத்தப்படாதீங்க. நல்ல வண்டி, அருமையான வண்டி. வேணுன்றவங்க லட்டுமே தட்டி போகலாம் சார். தொடர்ந்து வீடியோ போகிறேன் பாருங்கள். வணக்கம்.